சந்தியா ராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புவனேஸ்வரியை கூப்பிட்டு நாளைக்கோட கார்த்தியோட ஃபைனல் இயரிங் இருக்குது மேடம். ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான். நாளைக்கு மட்டும் கார்த்தியை அவங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரலைன்னா கண்டிப்பா ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதியாயிடும் மேடம்ங்கிறாங்க வக்கீல். அதனால நீங்களும் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லவும் புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தில் சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போன வைக்கிறாங்க. வெச்ச கையோடு மகாலிங்கத்துக்கிட்டேயும் பரமேஷ்கிட்டையும் அவ்வளவு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்பாடா எப்படியும் நாம் நினச்சதெல்லாம் நடக்குது. நாளைக்கோட நம்ம கார்த்தியோட கேஸ் முடிவுக்கு வரப்போகுது. என்னம்மா என்ன வக்கீல் சொன்னாருன்னு கேட்குறாங்க பரமேஷ். ரகுராமுக்கு அடுத்த அடி வந்துருச்சு. அண்ணே கார்த்தியோட கேஸு நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது. நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சதும் ஜானகி ஜெயிலில் போட்டுருவாங்க. ரகுராம் தலை குனிஞ்சு நிற்க போகிறான். அவன் பிரியப்பட்ட பொண்ணும் அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அம்மா நீங்கள் என்னமோ சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் இந்த மாயா இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கூட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. மாயா இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அவள் ஒரு வேளை கோர்ட்டுக்கு கேஸ் வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணி எல்லாரும் வர விடாமல் பண்ணிடுவாளோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுங்கிறாங்க மகாலிங்கம். நாளைக்கு என்ன ஆனாலும் சரி கார்த்தி மட்டும் வெளியில் விடவே கூடாது. அவன் வெளியில் வரவும் கூடாது. நாளைக்கு ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிறது ஒரு நாளாக நாம் காத்திருந்ததே அந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தானே. அந்த நாள் நாளைக்கு நல்ல நாள் அமைஞ்சிருக்கு நமக்கு. எக்காரணத்தை கொண்டு இதில் எந்த ஒரு சொதப்பலும் வந்துடக்கூடாது. நாளைக்கு ஜானகியை ஜெயிலில் போடுறத நம்ம கண் குளிர பார்க்கணும். சரி நாளைக்கு கோர்ட்டுக்கு போக எல்லாம் தயாரா இருங்கன்னு சொல்லிடுறாங்க புவனேஸ்வரி. ரகுராம் வீட்டுக்கும் வக்கீல் வந்திருக்காங்க. வந்ததும் வாங்க சார் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நாளைக்கு கார்த்தியோட கேஸு இயர்னிங்க்கு வருது. கார்த்தி உயிரோடு இருக்கான்னு நீங்கள் இன்னும் எவிடன்ஸே எதையுமே சப்மிட் பண்ணலை. ஜாமீன் கிடைக்கிறதுக்கு இனிமேல் சான்ஸே இல்லை. இனிமேல் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன தீர்ப்பு வரணும் ரகுராம் கேட்குறாங்க. ஆதாரம் எதுவும் கொடுக்காதனால கண்டிப்பாக ஜானகி மேடத்துக்கு ஜெயில் தண்டனை தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க வக்கீல். கேட்டதும் குடும்பத்தோட எல்லாரும் அதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க. நமக்கு சாதகமாக வர்றதுக்கு வேற வழி எதுவுமே இல்லையான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். இன்னும் சாகலைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி இருக்கணும். அல்லது ஏதாவது எவிடன்ஸாவது நம்ம கொடுத்துருக்கணும். அப்படி எதுவுமே நம்ம இன்னும் இது வரைக்கும் கொடுக்கலையே சார். ஒன்று எவிடன்ஸ் கிடைக்கணும், இல்லைன்னா கார்த்தியை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம ஜானகி மேடத்துக்கு விடுதலை கிடைக்கும். அந்த கார்த்தி எங்கே சார் உயிரோடு இருக்கான்? அவன் தான் செத்து போயிட்டானே. அவனை கொலை பண்ணி போட்டு தான் எங்கள் வீட்டு பொண்ணை அந்த கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். அந்த பழியை எங்கள் அண்ணி வேற ஏற்றுக்கிட்டாங்க. இதில் எங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? அந்த கார்த்தி கொண்டு வந்து எங்கே நிறுத்துறதுன்னு பத்மா குறுக்க முறுக்க பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த கார்த்தி ஒன்றும் சாகலை, உயிரோடு தான் இருக்கான். ஏண்டி அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லி தான் நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேன். ஆனால் இது வரைக்கும் அவனை இன்னும் இருக்கான்னு நிரூபிக்கவே இல்லையே. ஆமாம்மா நான் சொல்கிறேன் என்னன்னு நீ தப்பாக எடுத்துக்காத. நிரூபிக்கிறதுன்னு தான் நீ சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்னும் நிரூபிக்கவே இல்லையே. இது வரைக்கும் நிரூபிக்கலைன்னா அப்போது அது பொய்ன்னு தானே அர்த்தங்கிறாங்க சாரு. மாயா உண்மையை சொல்லு, கார்த்தி உயிரோடு தான் இருக்கானாங்கிறாங்க. ஆமாம் சார், அவனை ஒவ்வொரு ரூமாக தினம் தினம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. என்னால் தான் அதனால் கண்டுபிடிக்க முடியல, வெளியே கொண்டு வரவும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நாளைக்கு நமக்கு ஒரே நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளுக்குள்ளேயே கார்த்தியை வெளியே கொண்டு வர முடியுமாங்கிறாங்க. இதை பாரு மாயா, நம்மளுக்கு டைம் ஒரே நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளையில் நீ கார்த்தியை கொண்டு வந்து நிறுத்தியே ஆகணும். அப்படி இல்லைன்னா இனிமேலாம் ஜாமீன் வாங்க வாய்ப்பே கிடையாது. நாளைக்கு ஒரே நாள் தான். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை தான். அப்பாடா ஜானகி அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இந்த மாயாவை வெளியே விரட்டிடலாம். அதுக்கப்புறம் சாருவை நம்ம சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க பத்மா. அடையப்பா ஜானகி பெரியம்மா மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா ஈஸியாக இந்த வீட்டில் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க, அதட்டி கேட்க மாட்டாங்க. சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க சாரு. ஜானகி அக்கா மட்டும் திரும்பி வரலைன்னா அந்த சாவி கொத்து எப்பவுமே நம்ம கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க பார்வதி. சரிங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கெல்லாம் நான் கார்த்தியை எப்படியும் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துறேங்கிறாங்க மாயா. சரிம்மா நீ சொன்னதை செய்வின்னு நான் நம்பிக்கையோடு போகிறேன். நாளைக்கு காலையில் வந்து கோர்ட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கேருந்து போகிறாங்க. ரகுராம் ஜானகியை பார்த்து திட்டுறாங்க. பாத்தியா கண்டவனுக்காக கொலைப்பலையை ஏற்றுக்கிட்டேன், இன்னைக்கு அது எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குது பாருங்கிறாங்க ரகுராம். உயிராக வளர்த்துவேன் எனக்கு வேண்டான்னு உதறிட்டு போயிட்டா. இப்போ நான் மட்டும் எப்படி வந்து உன்னை காப்பாற்ற போகிறேன்னு நினச்சிட்டு ரகுராம் பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகி தலையில் இடி விழுந்த மாதிரி பேசாமல் நிற்கிறாங்க. மாயா தான் ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த கார்த்தியை நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளேயே நான் எப்படியும் கொண்டு வந்து நிறுத்துறேன் பெரியம்மா. மாயா அவன் ஹோட்டலில் தான் இருக்கிறான்னு சொல்கிறேன், இது வரைக்கும் நீ பார்த்ததும் இல்லை. அப்படி இருக்க வேணா சொல்லு, நாங்கள் வந்து அவனை அடித்து இழுத்துக்கிட்டு வரோம், ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். இல்லை மாமா, நாளைக்கு மட்டும் அவன் எஸ்கேப் போயிட்டானா அப்புறம் அவனை கண்டுபிடிக்கவும் முடியாது, பெரியம்மாவுக்கு தண்டனையும் கிடச்சிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாம். சரி அப்போ இப்போ என்ன தான் செய்ய போகிறேன்னு கேட்குறாங்க சிவராமன். நான் முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் குருபரன் சார்கிட்ட பேசிட்டு வரேங்கிறாங்க. சரி பார்த்து பேசிட்டு நல்ல முடிவோடு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மாயா குருபரனை பார்க்க போகிறாங்க. மாயா குருபரனை போய் பார்க்குறாங்க. குருபரன் மாயா கிட்ட என்ன விவரம்னு கேட்குறாங்க. நாளைக்கு கார்த்தியோட கேஸ் இயர்னிங்க்கு வருதுங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அந்த ஹோட்டலில் தான் கார்த்தி இருக்கிறான்னு தெரியும், அவனை எப்படி வெளியே கொண்டு வரது அதான் இன்னும் ஒன்றும் தெரியலையாங்கிறாங்க. அந்த கார்த்தி எல்லாமே அவன் அத்தை புவனேஸ்வரிக்காக தான் செஞ்சுட்டு இருக்கான். அத்தை புவனேஸ்வரி செத்துட்டான்னு சொல்லி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு விட்டுலாம். ஹோட்டலுக்கு முன்னாடி அந்த போஸ்டர் அடிச்சு ஒட்டுனா நிச்சயமா அவன் ஜன்னல் வழியா பார்த்தே தீருவான். அத்தை மேல இருக்கிற பாசத்துல கண்டிப்பா அங்க ஓடி வருவாங்கிறாங்க. அப்படி வந்தாலுமே வெளியில வந்து மேனேஜர் கிட்ட போனை வாங்கி பேசுவானே, அதுக்கு என்ன பண்றதுங்கிறாங்க மாயா. மறுபடியும் குருபரன் ஐடியா கொடுக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோயிங் இன்கமிங் காலெல்லாம் நம்ம ஸ்டேஷன் பவர் வச்சு கட் பண்ணி விட்டுலாங்கிறாங்க. அதனால அவனுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு அவன் தெரிஞ்சுக்க
எடுக்கவே முடியாது. யார்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினாலும் அவங்களுக்கு ஃபோனும் வராது, திருப்பி கூப்பிடவும் முடியாதுன்னு சொல்றாங்க குருபரன். நீங்க போஸ்ட் மட்டும் அடிச்சு ஒட்டிருங்க, மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ எப்படி புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். நான் அங்க போலீஸோட காத்திருக்கிறேங்கிறாங்க குருபரன். எப்படியாவது எங்க பெரியம்மாவை காப்பாத்தி ஆகணும்னு மாயா கேட்குறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க எனக்கும் அம்மா மாதிரி தான். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ், இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க குருபரன். சரி சார், பார்த்து பத்திரமா எல்லாம் ரெடி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க. இந்த விஷயத்த கதிர் தானா இவங்க கிட்டயும் வந்து மாயா சொல்றாங்க. ஐயோ, அப்ப நாளைக்கு கார்த்தியை ஒப்படைக்கலைன்னா அம்மாவுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்களான்னு பயப்படுறாங்க தனா. தனா, நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்க வரைக்கும் பெரியம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேங்கிறாங்க மாயா. இவன் எல்லாத்துக்கும் தண்ணி கட்டிட்டு இருக்கான், நாளைக்கோட சரி இவனுக்கு எப்படியாவது கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி ஆகணுங்கிறாங்க கதிர். அப்பதான் நம்ம அத்தையை காப்பாற்ற முடியும்னு கதிர் சொல்லவும், ஆமா கதிர், கார்த்தியை கோர்ட்ல ஒப்படைச்சா தான் பெரியம்மாவை காப்பாற்ற முடியும். அதுக்கு நாங்க ஒரு வழி சொல்றேன் கேளு. இந்த புவனேஸ்வரி இறந்துட்டான்னு சொல்லி நம்ம போஸ்டர் சொட்டலாம். ஐடியா நல்லா இருக்குமாயா. கால் பண்ணனாலும் அங்கே சிக்னல் கிடைக்காத மாதிரி குருபரன் எல்லாம் கட் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா அவங்க அத்தை இறந்துட்டாங்கன்னு அவன் வீட்டுக்கு ஓடி வந்துதான் ஆகணும். ஆயா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாதல்லன்னு கேட்குறாங்க தனா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நாளைக்கு பெரியம்மாவை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம், தைரியமா இருந்தானா. அது மட்டும் இல்ல, கதிர் இந்த தப்பை செய்யலின்னு பெரியப்பாவுக்கும் புரிஞ்சிடும். ஆமா மாயா, நீ சொல்றதும் சரிதான். கார்த்திகிட்ட இருந்து கதிர் என்ன காப்பாத்திருக்கான்னு அப்பாவுக்கு கார்த்தியோட உண்மையான முகம் தெரிஞ்சிருமில்ல. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு பார்க்கலாம். பெரியம்மா அப்செட்ல இருக்காங்க, நான் போய் கூட துணைக்கிருக்கேங்கிறாங்க மாயா. பாவம், என்னாலதான் அந்த குடும்பத்துக்கும் சரி அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் கவலைங்கிறாங்க தானா. இல்ல தானா, இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். உண்மையை வெளியே கொண்டு வரக்கு இதுவும் ஒரு நல்ல சான்ஸ். புவனேஸ்வரி பெரியப்பாவை எப்ப இருந்து பழி வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கா. நம்ம குடும்பத்தை தலகுனின்னு நினைச்ச அளவுக்கு சரியான தண்டனை கொடுத்து அவ குடும்பத்தையே உள்ள தள்ளணும், அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க மாயா. ஆமா மாயா, பழி உணர்ச்சியோட சுத்திட்டு இருக்கிற புவனேஸ்வரியை உள்ள தள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம குடும்பத்திலயும் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க கதிர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எல்லாம் என்னாலதான். இப்ப அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் நான் தான். ஆனா நாளைக்கு அம்மா மட்டும் ஜெயிலுக்கு போகாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நாளைக்கு போக மாட்டாங்கல்லன்னு கேட்குறாங்க தனா. நீ ஒன்றும் கவலைப்படாத தனா, உனக்கு அம்மா மட்டும் இல்லை, எனக்கு அத்தையா இருந்தாலும் அவங்க எனக்கு இன்னொரு தாய் தான். நாம நினைச்ச மாதிரி நாளைக்கு கண்டிப்பா கார்த்தி மாட்டுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத தனாங்கிறாங்க. சீனு டென்ஷனா உட்காந்துருக்காங்க. அங்க மாயா வராங்க. இப்போ உனக்கு சந்தோஷமானு கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறேன்னு மாயா கேட்கவும், ஆமா எல்லாம் உன்னால தானே, நீ மட்டும் அந்த கதிரை தனா கழுத்தில் தாலி கட்ட வைக்காம இருந்திருந்தீன்னா இன்னைக்கு எல்லாம் சரியா இருந்திருக்கும். இப்படி எல்லாம் பண்ணதுனால தானே இவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாயிருக்கோன்னு கேட்குறாங்க சீனு. சீனு, நீ எதுவும் தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அந்த கார்த்தி எவ்வளவு பெரிய அயோக்கியம் பொறுக்கின்னு உனக்கு தெரியாது. அவன் கூட தனாவுக்கு கல்யாணம் நடந்திருந்தா குடும்பத்தோட நிம்மதியே போயிருந்திருக்கும். அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் புவனேஸ்வரி போட்டு திட்டதெல்லாம். அந்த புவனேஸ்வரி அவனை மறைச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பே மாயா. அந்த கதிரை காப்பாத்துறேன்னு சொல்லி நீ இந்த குடும்பத்தோட நிம்மதியவே கெடுத்துட்டு இருக்க தெரியுமா உனக்கு. ஜானகி அத்தையும் உன்னைய நம்பி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், ஐயோ சின்னு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்ட வரைக்கும் போதும் மாயா. இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுமா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். நீ வெளியே போனீங்கன்னாவே இந்த வீட்டுல பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி, பிரச்சனையே இருக்க வாய்ப்பில்லை. அதுதான் நானும் உனக்கு முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கு பதிலா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ தான் இன்னும் புரிஞ்சுக்காம இந்த வீட்லயே உலகிட்டு இருக்க. அப்ப என் மேல உனக்கு ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லையாங்கிறாங்க. எந்த நம்பிக்கையும் கிடையாது. முதல்ல தள்ளிக்கோ, நான் படுக்கணும் தூங்குறேங்கிறாங்க. சின்ன, கடைசியா ஒன்னு சொல்றேன், நீ இதை கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ளேயா அந்த கார்த்தியை நான் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்பவாவது நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு என்னை நம்புவியான்னு கேட்கறாங்க. எதுவும் பேசாம அமைதியா படுத்துக்கிறாங்க சீனு. ஜானகி தனிமையில இருந்து நினைச்சு பாக்குறாங்க. நடந்தது எல்லாம் நினைச்சு பார்த்த ஜானகி, கார்த்தியை எவ்வளவு பெரிய அயோக்கியம், அவனை நம்ம அடிச்சு கொன்னது நாம தான். யார் என்ன சொன்னாலும் நம்ம மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நாம தானே அவனை கொன்னோம். அந்த பழி நம்மளை தானே சேரணும். ஆனா அந்த இடத்துல கதிரோட பரிசு எப்படி சிக்குச்சுன்னு தெரியல. அவன் கெட்ட நேரமே என்னமோ, அவன் பரிசு அங்க கடந்ததுனால அவனை பழி சொல்லிட்டாங்க. அவன் தான் கொலைக்காரன்னு முத்திர குத்துனாங்க. அவனுக்கு பதிலா தான் இப்ப நானே போய் உண்மையா சரணடிச்சிட்டேன். இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் எப்படியோ மாயாவுக்கு உண்மை தெரிஞ்சு அந்த கார்த்தி சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டே இருக்கு. இன்னமும் அவனை கண்டுபிடிக்க முடியாம மாயா தடுமாறா. எப்படியாவது அவன் கிடைச்சிட்டா பரவாயில்லையேன்னு நினைக்கிறாங்க ஜானகி. பெருமா, நீங்க இன்னும் தூங்கலையா, ஏன் பயப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு என்னை பற்றி எல்லாம் பயம் இல்லை, உண்மையில எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. நான் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்தையும் அவரையும் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல, பயமா இருக்கு. புவனேஸ்வரி நினைச்ச மாதிரியே இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு சின்ன பண்ண ஆக்கிடுவா மாயா. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு கொலகார பட்டம் கட்டி விட்டுட்டா. அவ சொன்ன மாதிரி அது உண்மையாயிடக்கூடாது. அதை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி. பெரியமா, அவன் நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது. உண்மை என்னைக்குமே சாகாது பெரியமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நியாயம் தான் எப்பவுமே ஜெயிக்கும். நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, போய் நிம்மதியை தூங்குங்க பெரியமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஜானகியும் என்னமோ நீ இருக்கேங்கிற தைரியத்தில் தான் போறேன்னு ஜானகியம்மா போறாங்க. இந்த பக்கம் மாயா தைரியமா வெளியில வராங்க. பொழுது விடிஞ்சதும் கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து மாயா கிட்ட நிறைய போஸ்டரை கொடுக்குறாங்க. இது குருபரன் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க மேடம்ங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த போஸ்டரை ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மாயா. ரகுராம், ஜானகி எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க.
கூண்டில் நிறுத்துறதுக்காக ஜானகி அம்மாவை கூப்பிடுறாங்க. ஜானகியும் வந்து கூண்டில் நிற்கிறாங்க. கேஸ் முடிவுக்கு வந்து உங்க ஜாமீன் ரத்தாகுது. இது வரைக்கும் நீங்க கார்த்தியை கொண்டு வந்து ஒப்படைக்காதனால உங்களுக்கு ஜெயில் தண்டனை உறுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரியும் இதையெல்லாம் பார்க்கறதுக்காக கோர்ட்டுக்கு வந்து ஜானகி கூண்டில் நிற்கிறத பார்த்து அளவில்லாத சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பாடா, இந்த ஜானகி மட்டும் ஜெயிலுக்குள்ள போயிட்டானா அடுத்தது இந்த ரகுராம் குடும்பமே நம்ம கைப்பிடிக்குள்ள எப்படியெல்லாம் ஆட்டி படிக்க போறேன் பாரு ஜானகி. இவ்வளவு நாளா உன்னை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் நான் நினைச்சது நடக்க போகுது. இனிமே உன்னால எந்த காலத்துலயும் வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ள தள்ள போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. ஜானகியோட கேஸை விசாரிக்கிறாங்க. நான் சொல்வதெல்லாம் சத்தியம்னு சத்தியம் பண்றாங்க ஜானகி. மாயா குருபரனுக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் ஹோட்டலுக்கு வெளியில தான் நிக்கிறேன். வெளியில ஹோட்டல் ஃபுல்லா நாங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டோங்கிறாங்க. போஸ்டர் ஒரு கான்ஸ்டபிள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்க வாங்கினதும் எல்லா பக்கம் ஒட்டிட்டோங்கிறாங்க. சரி இப்போ கோர்ட்லயும் கேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 10 மணிக்குள்ளேயா கார்த்தியை எப்படியாவது பிடிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போகணுங்கிறாங்க குருபரன். சரி சார், நான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிடறேன். சீக்கிரமா அவனை வெளியில கொண்டு வந்ததும் நம்ம பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா. குருபரனும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரி, நானும் இங்க போலீஸ் பாதுகாப்போட காத்திருக்கேங்கிறாங்க. சார், சிக்னல் கட் பண்ணீங்கன்னா தான் அவனால ஃபோன் பண்ண முடியாது. அப்புறம் வெளியில வந்து பாப்பாங்கிறாங்க. சிக்னல் எல்லாம் அப்பவே கட் பண்ணியாச்சுன்னு சொல்லிடுறாங்க குருபரன். ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போஸ்டர் அடிக்கிற வேலையில மும்முரமா இருக்காங்க. அப்பதான் கார்த்தி எழுந்திரிச்சதும் ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அங்கே சுவத்தை பார்த்ததுமே அங்கே கண்ணீர் அஞ்சலி புவனேஸ்வரின்னு போட்டிருக்காங்க. புவனேஸ்வரி போஸ்டரை பார்த்ததுமே கார்த்தி கண்ணில் கண் கலங்குது. ஐயோ, அத்தை இறந்துட்டாங்களா? இந்த நேரம் பார்த்து ஃபோன் வேற ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேனேஜரை கேட்கலான்னு பார்த்தாலும் மேனேஜர் இன்னும் டியூட்டிக்கு வரல. வேலை செய்ய மாட்டேங்குது. டவர் இல்லை. என்ன செய்யலாம்? சரி, இதுக்கப்புறமா நம்ம காத்திருக்க கூடாது. உடனே போய் அத்தையை பார்க்கலாம். இவ்வளவும் நம்ம அத்தைக்காக தானே செஞ்சோம். அத்தை இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு பார்க்காம இருக்கவே முடியாது. நான் அத்தையை போய் பார்க்க போகணும் அப்படின்னு உடனே மாடிப்படியிலேருந்து கீழே குடுக்குன்னு ஓடி வராங்க. அவங்க கண்ணில் யாருமே தட்டுப்படலை. அதனால கார்த்தி அங்கே இருந்து யாரையும் பார்க்காம சொல்லாம கொள்ளாம வெளியில ஓடி வராங்க. வந்ததும் ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க. எலிப்பொறியில எலியை பிடிக்கிற மாதிரி இந்த பக்கம் மாயாவும் கதிரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆட்டோவில் போறத பார்த்த மாயா, கார்த்தி போயிட்டு இருக்கான், வாங்க நாமளும் பின்னாடியே போலாம் அப்படின்னு கதிர் 2 பேரும் அந்த ஆட்டோவை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. மாயா பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. வாடா வா, இன்னைக்கு நல்லா வசமா மாட்டினியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மாயா உடனே குருபரனுக்கு ஃபோன் பண்ணி இப்ப கார்த்தி ஆட்டோல வந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இது கேட்டதும் குருபரன் நாங்க எல்லாரும் உஷாரா நிற்கிறாங்க. புவனேஸ்வரி வீட்டுக்கு அழுதுகிட்டே போறாங்க. அங்க போனதும் அத்தை அத்தைன்னு உள்ள ஓடுறாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே அங்க கதவை டப்புன்னு லாக் பண்ணிக்கிறாங்க. உள்ள பார்த்தா எல்லாரும் போலீஸ் முகமா தெரியுது. என்னடா இவ்வளவு நாளா எல்லாத்துக்கும் எங்களுக்கு தண்ணி கட்டிட்டியல, இன்னைக்கு வசமா சிக்கினே வா அப்படின்னு சொல்லி குருபரன் கையும் களவுமா இழுத்துக்கிட்டு, குருபரன் மாயா கதிர் இவங்க எல்லாருமா சேர்ந்து கார்த்திய கையும் களவுமா பிடிச்சு இழுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்பதான் ஜானகி அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஜானகி அம்மாவுக்கு தீர்ப்பு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கார்த்தி கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திடுறாங்க. அங்க புவனேஸ்வரி முதற்கொண்டு வாயா ஆணு பிளந்து பாக்குறாங்க. அட பாவி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட ஜானகிக்கு தண்டனை கிடைச்சிருக்குமே, இவன் எப்படி இப்படி மாட்டினான்னு பாக்குறாங்க. ஜானகி கார்த்தியை கொண்டு வந்து நிறுத்தின மாயாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, மாயா சொன்னதை நிறைவேற்றிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க ரகுராம் கார்த்தியை பார்த்ததும் அதிர்ச்சியிலையும் ஆத்திரத்திலையும் அப்படியே பொங்கி எழுறாங்க. இத்தனைக்கும் காரணம் இந்த புவனேஸ்வரியா குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் சதி பண்ணியிருக்கான்னு ஆத்திரப்படுறாங்க ரகுராம். மாயாவை பார்த்து பெருமைப்படுறதா நன்றி சொல்றதா ஒன்றும் புரியாம மாயாவை பாசத்தோட பாக்குறாங்க.